all, இன்னைக்கு mathematical foundation of computer science இந்த சப்ஜெக்ட்ல வந்து connectives பத்தி பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 connectives இருக்கு. அதுல first one வந்து negation. negation வந்து நம்ம not அப்படினு சொல்லிட்டு pronounce பண்ணலாம். So இதோட symbol வந்து ஒரு 7 அது போட்ட மாதிரி இருக்கும். இதோட definition என்னன்னா the negation of a statement is generally formed by introducing the word not at a proper place in a statement. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நெகேஷனை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆப்போசிட்டாக எழுதணும்னா நம்ம நெகேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டுடே இஸ் மண்டே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இன்னைக்கு மண்டேவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நெகேஷனை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டை நம்ம எழுதணும். ஸோ டுடே இஸ் மண்டேனா டுடே இஸ் நாட் மண்டே. இந்த நாட் அப்படின்ற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ ஆப்வியஸ்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை பி அப்படின்ற இந்த நொட்டேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா நெகேஷன் பியா மாறுது. ஸோ அதனால நெகேஷன் சிம்பிள் போட்டு பி அப்படின்னு போட்டிருக்கோம். இதோட மீனிங் என்னன்னா பியோட ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பியில் வந்து எக்ஸ் இஸ் லெஸர் தென் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எக்ஸு ஒய்யை விட லெஸராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸோட வேல்யூவும் நம்மக்கிட்ட இல்லை, ஒய்யோட வேல்யூவும் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இதோட ஆப்போசிட், இதோட நெகேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெகேஷன் பியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கூட எழுதலாம். அப்படி இல்லைனா எக்ஸ் இஸ் நாட் லெஸர் தென் ஒய் அப்படின்னும் எழுதலாம். இல்லைனா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னும் எழுதலாம். ஸோ இதோட ஆப்போசிட்டை வந்து இங்கே நம்ம எழுதுகிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பியில் வந்து 3 இஸ் லெஸர் தென் 2. 3 வந்து 2-ஐ விட லெஸர் கிடையாது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக ஆகுது. அப்போ இதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ 3 இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ நெகேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டை போட்டோம்னா நமக்கு நெகேஷன் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதான் வந்து இந்த டெஃபினிஷன்லேயே வந்து இருக்கு. The true value of P is true. Suppose P statement வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதோட நெகேஷன் என்னவா இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். The true value of P is ஃபால்ஸாக இருந்தது, P ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நெகேஷன் P என்னவா இருக்கும்? நமக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ அதோட ட்ரூத் டேபிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு வந்து P ஸ்டேட்மெண்ட் இருக்குது. P ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெகேஷன் P வந்து ஃபால்ஸாக கிடைக்கும். P ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு நெகேஷன் P என்ன கிடைக்கும்? ட்ரூவாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நெகேஷன் அப்படின்றது. அடுத்தது அடுத்த கனெக்டிவான கன்ஜக்ஷன் பற்றி பார்க்கலாம். கன்ஜக்ஷனில் வந்து நம்ம and அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதோட சிம்பிள் வந்து ஒரு வியை வந்து ஒரு தலைக்கீழ வந்து போட்ட மாதிரி இருக்கும். The conjunction of two statement P and Q is a statement P and Q which is read as P and Q. அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, டூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க. த கன்ஜக்ஷன் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட்னா PQ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற P and Qவும் ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பாருங்க. P அப்படின்ற இந்த நொட்டேஷனில் இட் இஸ் ஸ்னோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Q அப்படின்ற இந்த நொட்டேஷனில் ஐ எம் கோல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னது? ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ P and Q அப்படின்னா என்னது? Pயையும் Q ஸ்டேட்மெண்ட், P ஸ்டேட்மெண்ட் Q ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அண்ட் அப்படின்னு போட்டு ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்போ அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னவாகுது அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக ஆகுது. எதனால் இந்த P and Q இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு
ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகுதுன்னா P ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்குது, Q ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா P and Q என்னவாக இருக்கும், கன்ஃபார்ம் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் P ஸ்டேட்மெண்ட் வந்து 4 + 3 இஸ் லெஸ்ஸர் தென் 5ன்னு இருக்குது. 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 வந்து கிடைக்கும். ஸோ 7 வந்து லெஸ்ஸர் தென் 5ஆக கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. Q அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து -3 இஸ் கிரேட்டர் தென் -5. ஸோ -3 வந்து -5ஓட பெருசு தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகுது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா P and Q என்னவா இருக்கும்னா ஃபால்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ட்ரூவாக இருக்கும் போது தான் வந்து நம்மளோட P and Q வந்து ட்ரூவாக இருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு P and Q என்னவா கிடைக்கும், ஃபால்ஸாக வரும். அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள், P ஸ்டேட்மெண்ட் வந்து 2 இஸ் லெஸ்ஸர் தென் 6. 2 வந்து ஆப்வியஸ்லி 6ஐ விட சின்னது தான். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்து 2 + 6 = 9. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஏன்னா 6 + 2 = 8 தான். ஸோ இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் P and Q வந்து என்னவாகும், ஃபால்ஸாக ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன், and கனெக்டிவ்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது P ஸ்டேட்மெண்ட் 3 + 5 = 6. ஸோ 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 8ன்னு வரும். ஆனால் இந்த இடத்துல 6ன்னு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. அகெயின் 3 - 5 = 4ன்னு இருக்குது. 3 - 5 = -2 தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் போது நமக்கு இந்த P and Q இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ கனெக்டிவ்ஸில் and கனெக்டிவ்ஸ் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் P and Q அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் P ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்து Q ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் P and Q என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். இந்த இடத்துல ட்ரூ, ஃபால்ஸ் இதெல்லாம் என்னென்னா பாசிபிலிட்டிஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தான் P and Q ஆன்சர் வரும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான். எப்போ நமக்கு ட்ரூ கிடைக்கும்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு P and Q வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ரெண்டு கனெக்டிவ்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.